ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோஸ்ட் வீடியோ தான் கைஸ். என்ன மாதிரி கோஸ்ட்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஓஜா ட்ரை பண்ண போறோம். இதே இடத்துல தான் நம்ம வந்து சார்லின்றதை நமக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம் தான் நமக்கு பாசிட்டிவா வேற லெவலில் ஆன்சர் கிடைச்சிருந்தது. ஸோ எனக்கு திடீர்னு இது ரொம்ப நாளாக தோணிட்டே இருந்து நம்ம ஓஜா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால இன்னைக்கு ஓஜா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்திருக்கேன். நான் மட்டும் தான் பண்ண போறேன் இது ஆக்சுவலாக கூகுளோட ரூல்ஸ் படி நம்ம தனியாக இது பண்ணவே கூடாது. ஸோ இருந்தாலும் நான் தனியாக பண்ண போகிறேன். பட் இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. வீடியோக்குள்ளே போனால் தான் கைஸ் தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹாரரான கோஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், நீங்களும் பார்க்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே இப்போ வந்து நான் மெத்தைக்கு இப்போ தான் வந்தேன். ஆக்சுவலாக இது நான் எங்கள் மெத்தையில் தான் பண்ண போகிறேன். வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. எவ்வளோதான் இதாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது ஏனே தெரில. சார்லியில் கூட எனக்கு சுத்தமாகவே கிடையாது. பயம் இருந்தது, பட் அந்த டைமில் மட்டும்தான் எனக்கு பயம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது நெகட்டிவாக நிறைய யோசிக்கிறேன். அது ஏன்னு எனக்கே தெரியல. இங்கே வேற நிறைய துணி வேற காய போட்டிருக்காங்களா, துணியை பார்க்கும் போதெல்லாம் யாரும் நிற்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஸோ கூட யாரோ இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. சரி பார்க்கலாம், வந்தாச்சு வீடியோ எடுக்கணும்னு. ஸோ ஃபுட்டேஜ் இல்லாமல் போனால் அது நமக்கு அசிங்கம். நிறைய இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த நம்மளும் ஃபேஸ் பண்ணி வரணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுக்கவே நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் தைரியமாக இதை நம்ம பண்ணி முடிக்கிறோம். ஸோ வீடியோவில் அது உண்மை நடக்குதோ இல்லையோ நம்ம டெஸ்டிங் தான் இப்போ பண்ணுறோம். அது நடக்கும், நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வர கிடையாது. ஜஸ்ட் அது வந்துட்டு நடந்தாலும் நடக்கலனாலும் அதை நான் வீடியோவாக போடுவேன். நடந்தது அது அந்த மாதிரி சார்லியை போட்டேன்னா, இது நடந்தாலும் நடக்கலனாலும் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்குறோம், இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுக்குலாம் ஒர்க் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஜா கேமை பொறுத்தவரை நிறைய ரூல்ஸ் கூகுள்லேயே சொல்லியிருக்காங்க. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி அது ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த கேம் விளையாடணுமா, அப்போதான் இது ரொம்ப ஒர்க் ஆகுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஆளே இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரை கூகுளோடைய அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி விளையாடிய பார்க்கலாம். ஸோ ஹியர்ஸ் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு சார்லி ட்ரை பண்ணது வந்து இந்த ரூம் தான் கைஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரூமில் ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் மெத்த காய்ஸ். இதுக்கு கீழே தான் நம்ம வீடு இருக்குது. இது உங்கள் துண்டு கஞ்சிட்டு இருக்கே தான் நம்ம வீடு. ஸோ எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ மணி இப்போ கரெக்டாக 10 ஆகிடுச்சு. எல்லாமே நான் ரெடி பண்ணி வாங்கி வச்சுட்டாங்க காய்ஸ். ஒன்றும் இல்லை, நம்ம கேண்டில் ஏற்றிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கேண்டில் ஏற்றிட்டோம். யாரோ வந்த மாதிரியே இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கேண்டில் ஏற்றிட்டோம்.
காய்ஸ் எனக்கு உடம்புலாம் என்னன்னு தெரிலங்க பாருங்க, புல் அரிக்குது, என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் பயங்கர நெகட்டிவ் ஃபீல் வருது எனக்கு, ஏனே தெரியல. இப்போ இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? இப்போ இங்கே யாராவது இருக்கீங்களா? காய்ஸ் கொஷின் கேட்டிருக்கேன், ஆன்சர் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் இது வந்துட்டு கேட்டாலே உடனே பண்ணாதே, கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இப்போ என்னை சுற்றி யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். காய்ஸ் காற்றுல துணிலாம் ஆடுறது கூட பக்க பக்குன்னு இருக்குது. இப்போ இங்கே யாராவது ஸ்பிரிட் இருக்கீங்களா? யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த காயினை நவுத்தி காமிங்க. அப்படியே தான் கைஸ் இருக்குது, எனக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் தெரில. எனக்கு வேற மெத்தைக்கு யாரோ வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்கலாம் கைஸ், ஏன்னா இது வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரியல. நீங்கள் ஆண் ஆத்மாவா பெண் ஆத்மாவா? இங்கே ஏதாவது ஆத்மா இருந்தீங்கன்னா அது ஆணா பெண்ணா? கைஸ் ஆக்சுவலாக இது வந்துட்டு அது நம்ம கை வச்சு தான் கேட்கணும். ஆக்சுவலாக நான் படித்த வர பார்த்துட்டிங்கன்னா நம்ம கை வைக்காமலே அது வந்து நகரணும். ஏன்னா கை வச்சிட்டோம்னா உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும், நீங்கள் நகர்த்துறீங்க இது ஃபேக்கு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் கை ஸ்டார்டிங் தான் வச்சேன், ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நான் கையை வைக்கல. அதனால் இது நகர்னாலும் சரி நகர்னாலும் சரி, இது ஒர்க் அவுட் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி, இங்கே என்ன நடக்குதோ நான் அதை தான் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது முன்னாலுமே இதை சவுண்டு கேட்டுச்சு. ஏய் நீங்கள் ஆண் ஆத்மானா எஸ்ன்னு சொல்லுங்க, பெண் ஆத்மானா நோன்னு சொல்லுங்க.
என்கிட்ட பேச மாட்டீங்களா? இல்ல ஸ்பிரிட் அப்படிங்கிறதே ஒண்ணு இல்லையா? ஸ்பிரிட் இருக்கிறது உண்மைனா இதை நீங்க இப்ப நவுத்தியே ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த உலகத்துல வந்துட்டு எந்த ஒரு ஆவியுமே கிடையாது, எந்த ஒரு அமானுஷமான சக்தி எதுவும் கிடையாது, அமானுஷமான அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இங்கே ஏதாவது நடக்கணும், அப்படி நடந்ததுன்னா மட்டும்தான் இந்த உலகத்தில் ஆத்மாலாம் இருக்குது அப்படின்னு நான் நம்புவேன். ஸோ ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுங்க எனக்கு. Say yes or no. You woman or girl? Say yes or no, guys. Say yes or no. சொல்லுங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எந்த ஒரு மூமெண்ட்டுமே எனக்கு தெரியல. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்னா எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறதுனால இது ஒர்க் அவுட் ஆகலையா என்னன்னு எனக்கும் தெரியல சரியா. பட் ஆனால் இதை நம்ம ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம இந்த ஓஜாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். காய்ஸ், நான் இவ்வளோ நேரம் பேசி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எந்த ஒரு அசைவுமே கிடையாது. எனக்கு வந்து சார்லி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. ஸோ நான் அதனாலேயே இதுவும் நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ற நினைப்புலேயே நானுமே கிளம்பி வந்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு இது எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். அது இல்லாமல் நிறையா கொஷின்ஸ் கேட்குறேன், பட் அதை ஆன்சர் பண்ணுதான் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நெகட்டிவ் வைப், அதாவது இந்த கேமை பொறுத்தளவு நெகட்டிவ் வைப் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ அந்த டைம் மட்டும்தான் இந்த கேம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம விடிய உழுக்கடிச்சு கூப்பிட்டாலுமே இந்த கேம் வந்துட்டு நார்மலாக நம்ம பண்ணோம்னா இது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாதான். ஸோ நானும் காலையிலேருந்தே ரொம்ப இதுக்காக ரொம்ப யோசிச்சு ஒன்று தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பட் அப்பயுமே இது எதுவுமே நடக்கலை. பார்க்கலாம் கைஸ், நடந்தால் பார்க்கலாம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜை நான் அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணாமல் மட்டும் இருக்க மாட்டேன். ஏன்னா ஃபேக்கு, ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் போட்டு அதை மக்கள் பார்க்குறாங்கன்னா அது மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணி அதுலேயும் எதுவும் நடக்கலைன்னா மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க. அப்போ தான் நம்ம என்னதான் பண்ணுறோம் அப்படின்றத மக்களுக்கு தெரியணும். நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம நடக்கிறத மட்டும் வீடியோ போட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எது நடந்தாலுமே நான் அதை அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் எது நடந்தாலுமே நான் அப்லோட் பண்ணுறேன், நடக்கிறனாலுமே நான் அப்லோட் பண்ணுவேன், பாருங்கள். இப்போ வர எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியவில்லை காய்ஸ். வச்சபடியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய சவுண்ட்ஸ் மட்டும் கேட்குது எனக்கு. நான் அதனால தான் இந்த லைட் எடுத்துகிட்டு இப்படியே அடிச்சுட்டே இருக்கேன். ஒருவேளை இந்த சீல் ஆடுறது அப்படியா இல்லை என்னன்னு தெரில. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஃபஸ்ட்டு வீடியோ அது. அந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் எதுவும் நடக்கலை, ஆனால் அவங்கள சுற்றி வேற லெவலில் நார்மல் ஆக்டிவிட்டி நடந்தது. ஸோ எனக்கு இப்போ கூட பாருங்கள், அந்த கதவு திறக்கிற சவுண்ட் மாதிரி இது கேட்டுச்சு. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது கைஸ், அந்த சவுண்ட் கேட்டுச்சு. ஹலோ, யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த காயினை நவுத்துங்க. நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேணாம், அந்த காயினை அட்லீஸ்ட் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சாவது நவுத்தியாவது காமிங்க. கண்டிப்பாக நான் இங்கேருந்து அடுத்த செகண்டே கிளம்பிடுறேன். இந்த காயினை வந்துட்டு நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்பாவது நவுத்தி காமிங்க. நீங்கள் நவுத்திட்டீங்கன்னா நான் இப்பயே போயிடுறேன். ஓஜா நவருங்க. எனக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லை காய்ச்சி, 2 நாளாக கோல்ட் அண்ட் ஃபீவர். ஸோ அதனாலேயே நான்
வரல. வீடியோ எடுக்கணும்னு நினச்சதே, நான் வீடியோ ஷூட்டுக்கு போகணும்னு நினச்சது நான், அதனால தான் நான் போக முடியல. இல்லைன்னா இந்த ஓஜா கேம் வந்துட்டு நம்ம ஆண்டடான ஒரு இடத்துல தான் நம்ம ட்ரை பண்ணுறது. ஸோ வீடியோவே போடாமல் இருக்கிறது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தான் யோசிச்சு தான் இந்த இதை நான் ரெடி பண்ணேன். சரி ஓகே, அப்போ இங்கே யாரும் ஸ்பிரிட் இல்லையா? நீங்களாம் பொய்யா? உங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லையா? அப்போ ஸ்பிரிட்டே கிடையாது. ஸ்பிரிட் இருக்கிறது உண்மைனா இந்நேரம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப்பாவது அதை நீங்கள் நவுத்தி காமிச்சிருக்கணும். எந்த ஒரு அசைவுமே இல்லையே. அப்போ நீங்கள் ஸ்பிரிட் இங்கே வந்துட்டு எதுவுமே கிடையாது. நீங்களாம் பொய், ஏமாத்து வேலை. ஸ்பிரிட் இருக்கிறது உண்மைனா நவுத்து. வாய்ப்பே இல்லை கைஸ். ஒரு ஸ்டெப்பு கூட நகரவே கிடையாது. பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். எனக்கே இது வந்துட்டு, ஆனால் எனக்குள்ள ஒரு வைப் மட்டும் இருக்குது கைஸ். ஏதோ சம்திங் நம்மளை சுற்றி நடக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு சிம்டம்ஸ் மட்டும் எனக்கு நல்லாவே எனக்கு தெரியுது. பட் ஆனால் இதில் எதுவும் நடக்கலை. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னா. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 days நான் என் உடம்பு சரியாயிடும். சரியாட்ட அடுத்த செகண்ட் டே வீடியோ தான். கண்டிப்பாக ஒரு ஹாண்டடான இடம், அது பயங்கரமான இடமா இருக்கும். அந்த இடத்துல வச்சு இதை ட்ரை பண்ணுறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம டீமாக போக போகிறோம். டீம்னா என் தம்பி வருவான், அதுக்கப்புறம் சிவா, கண்டிப்பாக என்னுடைய உயிர் தோழன் வருவான். போயிட்டு கப்புன்னு வீடியோ எடுத்துகிட்டு வரோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பட் ஆனால் அந்த ஷூட் ஏன் தள்ளி போயிட்டே இருக்குன்னு எனக்கு சுத்தமாகவே ஐடியாவே தெரில. அந்த ஷூட் எடுக்க போகணும்னு சொன்னதுலேருந்தே அந்த வீடியோ வந்துட்டு தள்ளி போயிட்டே இருக்குது. அது ஏன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா, எனக்கு என்னதுன்னே அது ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷூட் எடுக்க போய் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னா இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அது எடுத்துட்டு கொஞ்ச நாள், ஒரு 2-3 நாள் எதுவுமே ஆகலை. 3 நாள் கழிச்சு தான் எனக்கு ஃபீவர், காய்ச்சல், தொண்டை இந்த மாதிரிலாம் வந்தது. அதுக்கப்புறம் சிவாவுக்கு வந்துட்டு ஒர்க் வந்துடுச்சு. அதுலேருந்து அவனால் கொஞ்சம் கூட வெளியே வரைய முடியல. இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் ஃப்ரீ ஆகும்னு சொல்லியிருந்தான். அதுக்குள்ளே எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு என் தம்பியும் கோயம்புத்தூர்லேருந்து வந்துடுவான். ஸோ அவன் வரும்போதே அப்படியே டேரெக்டாக போயிட்டு ஒரு வீடியோ போட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும். ஸோ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னடா வீடியோவே வரலன்னு நினைக்காதீங்க. பட் ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒரே ஆளையெல்லாம் போனால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணவே முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட ஒரு ஆள் இருந்தால் சப்போர்ட்டாக இருக்கும். பயத்தையும் தாண்டி நான் சொல்கிறேன், பயம் அப்படின்றதுக்காக கிடையாது, பயத்தையும் தாண்டி அங்கே நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க போகும்போதே சிவாவும் நானும் அவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அந்த வீடியோவில். ஆனால் நான் வந்துட்டு எதிரே பார்க்கல. யூடியூப்னா என்ன, ஹாரர் வீடியோஸ்னால் என்ன, ஒரு அபண்டனான ஒரு இடம் இருக்குது, போகிறோம், ஷூட் எடுக்கிறோம், வந்துடுறோம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ரிஸ்க் இருக்குது அந்த வீடியோவுக்கு பின்னாடி. ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகணும். இதில் போகும்போது போலீஸ்காரங்க வந்துட்டு பிடிக்காமல் இருக்கணும். அது இல்லாமல் நம்ம போகும்போது நம்மளுடைய கேமரா அது இதுன்னு மக்கர் பண்ணாமல் இருக்கணும். இதில் நிறைய பிரச்சனை இருக்குது கைஸ். ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 minutes வீடியோ நம்ம கவர் பண்ணி நம்ம எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 வாரமாக 1 வீக்காக ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப கஷ்டம் கைஸ். எந்த வீடியோ வேணால் எப்படி வேணால் ஈஸியாக பண்ணிடலாம். பட் ஹாரர் வீடியோ அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது யாருமே சாதாரணமாக நினைக்காதீங்க. பார்க்கலாம் கைஸ். அடுத்தது ஒரு பயங்கரமான வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லிகிட்டே இருக்கேன். பட் ஆனால் இது சொல்கிறதுனால தான் அது நடக்க மாட்டேங்குதா, அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் கண்டிப்பாக 2 days போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். இப்போதைக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே. இங்கே யாராவது இருக்கீங்களா? இங்கே யாராவது இருக்கீங்களா? இங்கே யாராவது இருக்கீங்களா?
கைஸ் ஏதோ சவுண்டு எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதா தெரில, அதோ அந்த இடத்துல கேட்குது. அங்கே ஒரு சீலை ஆடிட்டு இருக்கு பாருங்க, அந்த சீலைக்கு பின்னாடி தான். நான் வேறு இதில் கை வச்சிட்டு இருக்கிறதுனால என்னால் அது வேறு இதாகுது, பிளர் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? அதோ அந்த இடத்துல ஏதோ சம்திங் மூவ் ஆகிற மாதிரி சம் ஃபீல். சரி ஓகே, நான் இங்கேருந்து கிளம்பட்டுமா? ஏதோ சவுண்ட் இந்த இடத்துல கேட்டே இருக்கு. நம்ம போகும்போது அந்த இடத்த ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு போகலாம். கைஸ் சத்தியமாக நான் நவுத்துல, அதுவாக தான் நவுறுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நவுறுது கைஸ். பாருங்க, நான் நவுத்தவே இல்லை, கை பாருங்க லைட்டாக தான் வச்சுருக்கேன். கைஸ் நான் கை லைட்டாக தான் வச்சுருக்கீங்க பாருங்க. ஐயோ என்ன கைஸ் இது போகிற நேரத்தில் இப்படி ஆகுது கைஸ். அங்கே வேறு ஏதோ சவுண்டு கேட்டே இருக்கு கைஸ். நான் கை லைட்டாக தான் வச்சுருக்கேன், இது எப்படின்னு எனக்கே தெரில. பாயா? ஓ, நம்ம பாய் சொன்னதுனால அது பாய் சொல்லுதோ? வயசுக்கு பாருங்க, நான் லைட்டாக தான் வச்சுருந்தேன், பட் இது என்னன்னு எனக்கே தெரியலையே. ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தது வந்து நான் சார்லி வீடியோவுக்கு தான் நான் பயந்தேன். அதுலேருந்து எனக்கு அவ்வளோவா எனக்கு பயமே இல்லை. இப்போ வந்து லைட்டாக பயம் வேறு வருது. சரி ஓகே, குட் பாய் சொல்லியிருக்கு. ஓகே, அப்போ நான் போட்டா ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை? நீங்கள் வர டைம் ஆகுன்னு சொன்னாங்க, அந்த டைம் இந்த டைம் தானா? சரி ஓகே, அதெல்லாம் நான் எதுவும் கேட்க விரும்பல. இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிறது ஆணாத்மாவா பெண்ணாத்மாவா? ஆணாத்மானா எஸ்ன்னு சொல்லுங்க, பெண்ணாத்மானா நோன்னு சொல்லுங்க. ஆணா இருந்தா எஸ்ன்னு சொல்லுங்க, பெண்ணாத்மாவா இருந்தா நோன்னு சொல்லுங்க. இப்போ எதுவும் சிம்டம்ஸ் தெரியல கைஸ் எனக்கு. பாருங்கன்னா அப்போ உங்களுக்காக தான் லைட்டாக தான் நான் வச்சுருக்கேன். காயினில் அப்படியே சும்மா லைட்டாக கை மேலே மட்டும் தான் வச்சுருக்கேன், நான் எதுவுமே பண்ணல. ஐயோ நான் ஊறுது கைஸ், தெரியுதுங்களா? ஐயோ பிளர் வேறு அடிக்குது. ஐயோ எப்படி இப்போ எடுக்கிறது? பாருங்க, நான் லைட்டாக தான் மேலே தான் வச்சுருக்கேன், இங்கே வேறு சவுண்டு கேட்குது. சரி ஏய் மிஸ், நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். இதனால நான் அப்புறம் கீழே போயிட்டு என்னன்னு சொல்கிறேன்.
கைஸ் இப்போ வந்து ஃபைனலாக நான் கீழே வந்துட்டேன். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக நான் யோசிச்ச மாதிரி கரெக்டாக தான் இருந்தது. எனக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த நெகட்டிவ் வைப் வந்து நடக்கும்போது எனக்கு வந்து நிறைய சவுண்ட்ஸ் கேட்டே இருந்தது. நான் ஏன்னா அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கல. அந்தளவுக்கு எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் சும்மா விளையாட்டுத்தனமாக, உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து விளையாட்டுத்தனமாக தான் இருந்தேன். எதுவும் நடக்காதுன்னு நினச்சேன். நான் போனேன். சடனாக பார்த்துட்டிங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் அது வந்துட்டு நீங்கள் ஃபேக்கு, நீயே தான் நவுத்துனேன் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அங்கே நடந்தது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே நவுந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து அந்த சீலைக்கு பின்னாடி யாரோ இருந்து நான் கடந்து போவாங்க. நான் நல்லாவே பார்த்துட்டேன். அதை வந்து நல்லாவே பார்த்துட்டேன். நல்லாவே தெரியும் அந்த சீலைக்கு பின்னாடி யாரும் நல்லா நடந்து போனாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு நிமிஷம் இல்லை என்ன பண்ணுதுன்னு தெரியல. உடனே உடம்பா செலுத்திருச்சு. இப்படி ஒரு ஃபீல் வந்ததே இல்லை. ஏன்னா மெத்தையில் இப்படி ஒரு விஷயம் ஏன்னா நான் டக்குன்னு அதான் ஏஞ்சி போனேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அந்த கேம்லேருந்து ஏந்திரிக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ அதனால் நம்ம இன்னொரு ஹாண்டடான இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணி போடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த மேலே ஒரு உருவம் பார்த்தேன். நான் போய் வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தா தான் தெரியும் ஏதாவது கேப்சர் ஆகிருக்கா என்ன இதுன்னு சொல்லிட்டு. நான் போயிட்டு ஃபுட்டேஜ் பார்க்குறேன் எப்படின்னு. நான் எப்படி இன்றைக்கி நைட்டே நான் எடிட் பண்ணிவிடுவேன் எப்போவுமே. அதனால் நான் எடிட் பண்ணும்போது இப்போ நான் போய் ஃபுட்டேஜ் உடனே பார்ப்பேன் எப்படி வந்திருக்கேன்னு பார்த்துட்டு அது எதாவது கேப்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே நான் பார்த்துட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு சண்டையில் வந்துட்டு இங்கே தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. பக்கத்து வீடு தான் அவங்க. எங்கள் மாமா மெத்தையில் படுத்துருக்கும் போது நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்காரு. என்னை யாரோ அழுத்துற மாதிரி இருக்குதா, ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ நாள் பயந்துட்டு கீழே வந்திருக்காரு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் மெத்தைக்கு போய் பண்ணுறேன் அப்படின்ட்டே ஓடினேன். அது இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருச்சு. ஏற்கனவே நாங்கள் மெத்தையில் நாங்கள் வந்துட்டு கொரோனா பீரியடில் வந்துட்டு மாமாலாம் தூங்கியிருக்கோம். அப்பயும் நிறைய சவுண்ட்ஸ் கேட்கும். அப்போ வந்துட்டு இதை பற்றி நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு படுத்துருவோம். பட் ஆனால் அப்பயும் ரொம்ப சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். பார்க்கலாம் கைஸ். நான் போய் ஃபுட்டேஜ் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மேலே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கலரான வீடியோஸ் வரும். இந்த வீடியோ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்க்குறேன். எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னு சொன்னீங்கனாலும் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதேமாரி ஒரு 100ஆன அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்க போகிறேன். டாட்டா பை பை, see you, take care கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கைஸ். ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அது என்ன உருவனே தெரில கைஸ். அது ஏதோ மனுஷ மாதிரியும் தெரில, பேய் மாதிரியும் தெரில. அது பாட்டு நடந்து போகுது. என்னடா சிட்டு, நான் அதான் உடனே பார்த்தேன். நான் அதான் அந்த இடத்துல பார்த்துட்டே இருந்தேன். என்னடா இவ்வளோ பெருசாக நடந்து போவோம். நான் என்ன காய்ஸ் நினச்சிட்டேன்னா, எனக்கு கீழ் வீட்டிலேருந்து மேலே துணி காயப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்திருந்தால் அந்த அக்கா சவுண்ட் போட்டிருப்பாங்க, என்னடா தம்பி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நான் அதனால தான் டவுட் இல்லாமல் உடனே எழுந்திரிச்சு போய் பார்த்தேன். பார்க்கலாம் கைஸ். நான் போய் வீடியோ ஃபுட்டேஜ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், டாட்டா பை பை, see you, take care. அடுத்த ஒரு சாரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.